நான் சொல்ல முடியாத நிபந்தனை கேட்க வேண்டும். என்ன வார்த்தை கேட்டார்? ஏனென்றால் எனக்கு ஆண் பிள்ளை கிடையாது. என் நாட்டை பின்பதற்கு ஆள்வதற்கு எனக்கு பெண் அரசாட்சி செய்ய முடியாது. என்னுடைய மகள் சித்ராங்கதை அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தையை எனக்கு தத்து குழந்தையாக கொடுத்து விட்டு சென்றாயானால் இந்த நகரை உனக்கு என் மகளை உனக்கு வைக்கிறேன் அப்படி என்று சத்தியம் கேட்டார். அவ் வார்த்தையை கிழங்க சத்தியத்தை கொடுத்தார். சத்தியத்தை கொடுத்தவுடனே அதன் பிறகு என்னை காதல திருமணம் செய்ய முடியாத நல்ல முறையில் திருமணம் செய்து அதன் பிறகு அவருக்கும் எனக்கும் சுக இன்பத்தில் ஈடுபட்டு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அவர் என் தந்தையிடத்திலே ஒப்படைத்தார். ஒப்படைத்து விட்டு நான் மீண்டும் தீர்த்தயாத்திரை செல்கிறேன் அப்படி என்று தெரிவித்து வந்தார். அதன் பிறகு நானும் என் பிள்ளையாக இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு நல்ல முறையில் பெயர் சுட்டினேன். பப்பரவாகனன் பப்பரவாகனன் நல்ல பேருமா? ஆமா சப்பரவாகனன் சப்பரவாகனன் இல்ல பேர் பையன் பேரு. நான் எப்பேற்பட்ட ஆளு பூத்துல அரகல கறி இல்லை. ஆட்சி பிடித்து அமர்ந்தொடுக்க செங்கோல் பிடித்து ஆட்சி செய்ய முடியாதவள் இந்த மணிநகரபுரிய ஜெகத்தோடு நான் சாட்சி செய்து வருகிறேன். அப்பேற்பட்டு விட்டு சரி நம்ம பிள்ளைய கூப்பிடு. யார் பிள்ளை? அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட பள்ளி சிறு சிறப்பு மாடி என் மகனும் மணிமேகலை ஆட்சி புரிந்து வருகின்ற பள்ளிசாலையில் சென்ற பிள்ளையை பார்க்க வேண்டும். நான் நேர்த்தேன் என்று பப்பரவாகனன் அழைக்க பப்பரவாகனன் தற்பார். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் ஈருடைய மட்டும் பக்கத்துல இருக்குது. வணக்கம் கணக்கெடுக்கு வணங்குவது. ஆமா யாவருக்கும் வணக்கம். ஆமா மோ மோ பயமுடே. ஆமா வணக்கம் தெரிவித்தால் உனக்கு ஆசீர்வாதம் மங்களமா சிறுபா வந்தா. உம்மா வந்தப்பயும் விளக்கம் நீ வந்தப்பயும் விளக்கம் எங்க நேரம் அப்படிதான் இருக்கும். வேத்த நாடக சபை. ஆமா லட்சுமி கலாச்சும். ஆமா பொருந்திய சபை. சபை இந்த சபையில ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆமா எல்லாம் வீட்டக்கூடிய சபை. சபை இப்ப சபை மிக வந்தேன். ஆமா ஒரே சொரு சுரு ஐயா. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நீங்க யாரு? பேர் என்ன? ஊர் என்ன? என்ன
நினைச்சுக்கிட்டே வரும் நடத்துறாப்பா. வந்த உடனே கேட்டு அந்த கோய்க்கு நோவு பிடிச்சு அந்த கோய் எய் போடு. கோய் தலை தொங்குது காட்டுற எதிர காட்டு. ஐயா இப்போ வீதியில விளையாடக்கூடிய விளையாட்டு பிள்ளை நீங்க எல்லாத்தையும் ஒரு ரூபாய் 8 வயசு சின்ன பையன் படிச்சவரா இல்ல படிச்சவரான்னு கேட்டேன். இல்ல படிச்சவரான்னு கேட்டாங்க. படிச்சிருக்கிற ஓரளவு சரிதான் சரிதான். ஏன் போட ஆஃபீஸ் உட்காருக்கல பிஎஸ்சி மேக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமா பிஎஸ்சி மேக்ஸ். ஆமா சரி படிச்சுட்டா இப்போ சின்ன பண்ணி வரோம் இருக்கட்டும். என்னுடைய பேரோட தெரியாது தெரியாது கெட்டிக்காரனுக்கு மட்டும் சீ போடுறானுப்பா. இவன் திங்கிற பீல மண்ணே மாதிரி போட்டான். மகாராஜா சப்பரவாகனன் சப்பரவாகனன் பப்பரவாகனன் அவரை பார்த்தா அவனுக்கு சப்பரவாகன மாதிரியா தெரியுது. வாயில நல்லா பூர்த்து தம்பி. பப்பரவாகனன் பப்புருவாகனன் பப்பரவாகனன் பப்பரவாகனன் சப்பரவாகனன் பப்புருவாகனன் பப்பரவாகனன் பாண்டிய நாட்டு ஆமா மணிநகராபுரின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய இளவரசன். ஆமா என்னுடைய பேரோ பப்புருவாகனன் பப்புருவாகனன். என் தாய் சித்ராங்கதி அம்மன். என்னுடைய தந்தை சித்ராங்கதி அம்மன். சித்ராங்கத பாண்டியன் சொல்லு. தந்தையாக சித்ராங்கதுக்கும் என் தாயாகிய சித்ராங்கதி அம்மனுக்கும் ஒரே அம்மா நேரம் வந்து ஒழுங்கா போயில உங்க அம்மா சரி சித்ராங்கதா பாண்டி உன் தாத்தா உம்மளை பத்த உங்க அப்பன் உனக்கு தாத்தா வேணும். தாத்தாவை போய் அப்பான்றானு இவனை நான் என்ன சொல்றது? ஒழுங்கு மரியாதையா பேர் சொல்லு. பப்புருவாகனன் உங்க அப்பன் பேர் என்ன? உங்க அப்பன் பேர் தெரியாதா? எதற்காக என் தாயும் அதுவே தந்தையும் அதுவே எதற்காக சொன்னேன்? நான் குழந்தையாக இருக்கின்ற போது எனக்கு கருத்து தெரிவதற்கு முன்னமே என் தந்தை என்னை விட்டு பிரிந்து விட்டார். அவரை நல்ல ஒருவனு தெரியாது. அப்ப பேரு சொல்லு பேரு சொல்லு பேர் எங்க தந்தையுடைய பேரா என்னமோ கட்சின்னு சொல்றாங்க. ஆமா கட்சினா அப்படி விடாது. ஒப்பம் பேர் யாருன்னா தெரியல. ஒப்பம் பேர் யாருன்னா தெரியல. எனக்கு தாயும் தந்தையும் சித்ராங்கதை தான். ஆமா உம்மால போய் உம்மாகிட்ட போய் கேட்கணும். இப்ப அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். உதய நேரம் சாம்பார் நேரம் இவனுக்கு உதவ கூடாது. தாயில கருத்து கிளம்பு அப்படி வீதியிடமாக நான் செய்கிறேன் என்றால் புள்ள பத்து லோடு போட்டு நடக்கிறேன். அது மட்டுமல்ல இந்த சபை இருக்கிறது. இந்த சபைக்காக ஒரு வணக்கம்.
ஆலயங்கள் சரிதான் நிறைய இருக்கிறது. உண்மைதான். தெய்வங்கள் நிறைய இருக்கிறது. ஆமா அத திருமண சொல்வது போல சரிதான். அவர் இறையும் தேடு, கொஞ்சம் இறையும் தேடு. உண்மைதான். நம்ம வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு தேடுறோமோ சரிதான். அதே மாதிரி ஆண்டவனையும் நினைக்கணும், இறைவனையும் நினைக்கணும். சரிதான். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அரை நிமிஷம், ஒரு நிமிஷம் நேரமாவது ஆண்டவனி, அம்மா பாஞ்சாலி அம்மா, ரகுலாதேவி, ஏகாஜானி, அப்படி என்று அம்மா வணங்கினார். எல்லாம் அப்படி இந்த திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தை அந்த அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா, பெரிய திருவிழா, திருவிழா, திருவிழா இதெல்லாம் செய்து அம்மனை குளிர வைத்திருக்கிறார்கள். அந்த குழுவினர் அந்த திரௌபதி அம்மன் ஆலய தர்மகர்த்தா மற்றும் குழுவினர் மற்றும் உள்ள நாட்டாமாரிய பெரியவர்கள், ஆண்டவர்கள், சான்றவர்கள், யாவற்ற மாணவர்கள் நானாகிய திருவன் பாலகிருஷ்ண சாமியார் அநேக வந்தனம். வணக்கம். அது மட்டுமல்ல, நம்முடைய சபா இருக்கிறது, நாடக சபா, அதாவது அம்மன் ஐயனார்ப்பு சொல்லக்கூடிய நாடக சபா நிர்வாகி மற்றும் உள்ள நாடக ஆசான்கள் பின்செட்டு அனைவருக்கும் உனக்கும் அடியன் வந்தனம். காண வேண்டும். நான் வந்து பார்த்தேன். ஒரு விஷயத்துக்குன்னா விசேஷத்தை பார்த்து அந்த வேற போவாங்க. ஒரு ஆள் வச்சு மாதிரி அந்த மாதிரி அடிச்சு துணி அவுத்துச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்பெல்லாம் செய்யறாங்களா? அம்மா திரௌபதா அப்படி ரெண்டு கை தூக்கி அம்மா வேண்டி இதுலயும் யோசனை சரி சமர்த்தி அம்மா அம்மா ஈராண்டு மாதம் 300 நாள் என்னை சுமந்து உன்னுடைய வயிற்றை சுமந்து அம்மா அம்மா சொல்லி என்ற தொண்டனிங்க
எனக்காக இந்த பூமியிலே ஈண்டெடுத்த என் தாயே தெய்வம் எங்களுக்கு இருக்கிறான் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வமாக அண்ணையே அம்மையாலே மகள் பப்புருவாங்க எடுத்துக்க வந்து நம்ம சும்மா ஒரு கருத்தாச்சு என்னப்பா பாடசாலை விட்டு போட்டு வீதியிடமாக விளையாடி சென்று கொண்டிருந்த என்னை தோழமாக விட்டாத்த காரணம் இதான சொல்லுவேன் இன்று விடுமுறை நாட்கள் அல்லவா உன்னிடத்திலே சற்று நேரம் விளையாடி கொஞ்சம் விளையாடலாம் என்று என்ன சொல்ல வருகிறது சொல்பாங்க விளையாடுவது அப்போ இருக்கட்டும் தினசரி பரியாந்தம் அந்த விடுமுறை நாட்களை நான் எங்க சொல்வது தினந்தோறும் மனநடிக்க பார்க்க வேண்டும் சென்று வேட்டை ஆடி தோழ மார்புகள் ஒன்றாக வேட்டையாடி பிறகு வீதியில விளையாடி செல்கிறாயா காலையில் இருந்து அதனால் பசியோ அடி இருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது அன்னத்தை புசித்து விட்டு அதனால் செல்ல வேண்டாம் தந்தேண்டா கண்ணே சொல்லி தந்தேண்டா வச்சு ஒரே ஒரு பிள்ளைன்றதுனால கட்டியா 3 லிட்டர் பால் அதுதான் சொன்னேன் என்ன புள்ள பையன் ஞாபகத்துக்கு வருவான் ஏப்பத்தை அரைச்சு பூசிக்க கேட்டியா இப்ப நான் சோறு போட்டுக்கிறேன் அதனால இல்ல பழைய எதுக்குடா போ சொன்ன தாயே நீ கொடுக்கின்றாய் இந்த பால் எனக்கு சந்தோஷமாய் கொடுக்கின்றாய் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் எப்பேற்பட்ட ஆளு நான் யாருடைய ஆட்சி செய்ய முடியாத இளவரசன் உன்னுடைய பிள்ளை என் தாத்தா யாரு சித்திரவாகன பாண்டியன் அவருக்கு பிறந்த பேர பிள்ளை நான் சாமர்த்தியமான ஆள் இல்லையா
யார் சொன்னாங்க? ஆமா, எல்லாம் வீதியில போனா என்ன சொல்லுவாங்க? எப்படி? காலை எல்லாம் காலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட காட்டுக்கு போய் வேணா சீக்கிரம் ஓடியா. கப்பல் வாங்கி கொண்டு வந்துட்டோம். இப்ப எங்க வந்திருக்கிறோம்? சாரா கடைக்கிட்டு வந்தாச்சு. யாரும் நெருங்கி எப்படி நீ சாப்பிடுற மணி நேரம் வந்திருக்கிறோம். ஆமா, கொஞ்சம் ஆயாசமா இருக்குது. அதனால் இந்த ஆலமரத்து அடியிலே குதிரையும் எப்படி புல்லுகளை மேயட்டும், நாமளும் சற்று ஓய்வு எடுப்போம். குதிரை குதிரை கூட பெரு குதிரை அசோம் என்று சொல்லக்கூடிய குதிரை ஆலமரத்தடியிலே இந்த ஆலமரத்தடியிலே சற்று இழப்பாரலாம் என்று வந்தால் நீங்க எதுல முன்னாடி ஒரு குதிரை வருகிறது, குதிரை இருக்கிறது. ஆமா, அதாவது 5 லட்சம் போறீங்க. மஞ்சள் கல்யாணி குதிரை சாதாரணமாக கிடையாது, கைட்டுல தொங்குது. ஆமா, இதை கொண்டுட்டு போய் இந்த குதிரையை உமால்ட்டு விடுவோம். உங்க அம்மாள்கிட்ட அப்படி கிடையாது. இந்த பட்டயத்தை பார்க்கின்ற போது யாரு ஞாபகம் வருகிறது? என்ன இருக்கு இந்த பட்டயத்தில்? மகாமகாஷ்டி மகாவின் பொருந்திய அஸ்தாபுரி வேந்தன் தர்மானந்தரை எழுதி கொள்வது. இதை வரக்கூடிய பஞ்ச கல்யாணி வருகின்ற அந்த பஞ்ச கல்யாணி பார்த்த இளவரசர் மற்றும் அரசர்கள் பார்த்த உடனே 56 காணிக்க கப்பங்கள் கட்டணும். ஆமா, கப்பலை கட்டணும். இல்லை என்றால் யுத்தம். ஆமா, முகத்திலே மீசை இருக்குமானால், இதை பிடிச்சிட்டு போய் அவருக்கு வீரதரம் இருக்குமானால் அந்த குதிரையை கட்டி வைத்து பின்னால வரக்கூடிய அர்ஜுன போர் இல்லைன்னு சொல்லணும். ஆமா, குதிரை அடிக்க இப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கே காட்ட மாதிரி இருக்கிறது. எனக்கு தந்தை யாரு இந்த அம்மாவை அடிக்கடி கேட்பேன். அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இவர் ராஜாக்களின் நடுவர் தான் அர்ஜுனன் தான் அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தா இதுல அர்ஜுனனுக்கு இருக்கிறது. இத போய் தாயத்தை சொன்னா என்ன விவரம் என்ன அவங்க சொல்லுவாங்க. வரலாமா? கானகம் சென்றேன், வேட்டையாடினேன், சற்று இழப்பார் ஆலமரத்தில் குதிரை அவுக்குது. குதிரை அவுக்குது. வேட்டையாடி விளையாடி சற்று இழப்பலாம் என்று ஒரு ஆலமரத்திற்கு இழப்பார்கின்ற பொழுது ஒரு கல்யாணி குதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்வம் வந்தது. அதை வந்து அதுல நெற்றியில ஒரு பட்டயம் கட்டி இருந்தது. அந்த பட்டயம் எதிர்க்கின்ற அந்த வாசகத்தை பார்க்கின்ற போது மகாணம் வருந்திய அஸ்வாபதி ஆளக்கூடிய அருமா நந்தனை எழுதி கொள்வது
தர்மானந்தரை எழுதி கொள்வது வருகின்ற கல்யாணி குதிரை அசுந்தாவை செய்வதற்காக 9 பூசணம் திரட்டுவதற்காக அனுப்புகிறான். பின்னாலே இந்த குதிரையை பார்த்து அதாவது கப்பங்கட்ட தவறினால் கப்பங்கட்டணும் இல்லைன்னா குதிரையை பிடித்து வைத்து பின்னால வரக்கூடிய அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறான். உனக்கு முகத்துல ரோபம் இருந்தால் எதிரோம் படுத்தினா இருந்தால் பின்னால வரக்கூடிய அர்ஜுனத்துல ஏறிட்டு போரிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறது. அப்படியானால் யாரா இருக்கட்டும் சொல்லி சண்டை செய்யலாம் என்று அங்கே குதிரை அங்கே கட்டி வைத்திருக்கோமா கட்டி வந்து முகத்தில் ரோபம் உடையவர் யாரா பால வாத்திய இவ்வளவு நாளா என்கிட்ட ஒண்ணு கேட்டு பத்தியா என்ன அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டல அதற்கு விடிய காலம் இப்பதாண்டா வந்தது. அப்படின்னா அப்படி என்றால் நீ சொன்னிய இப்ப முகத்தில் ரோம உடையவர்கள் இந்த பஞ்சானிக்குள்ளே குதிரை பிடித்து கட்ட வேண்டும் அப்படின்னு போர் கண்ட வீரர் அர்ஜுன பெருமாள் பின்தொடர்ந்து வருகின்றார். அவர் தண்டா உன் தந்தை எப்படி தெரியுமா? அப்பேற்பட்ட தந்தை அவர் எப்படி இருப்பாரு? முன்னிலும் பின்னாடி